ஹாய் கிரியேட்டர்ஸ், யூடியூப் சேனலோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவே நான் இந்த 1 TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவை பை பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஃபைல்ஸை பேக்கப் பண்ணி வைக்கிறதுனால என்ன ப்ளஸ்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல்ஸ் வந்து இதில் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ரெண்டாவது, மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் அதிகமாக ஸ்பேஸ் பிடிக்கிற மாதிரி ஃபைல்ஸை வச்சுருந்தோம்னா ரொம்பவே ஹேங் ஆகும். ஸோ அதில் இருக்கிற லார்ஜ் ஃபைல்ஸ்லாம் எடுத்து இதில் மூவ் பண்ணி வச்சிட்டோம்னா மொபைல் ஆர் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஸ்மூத்தாக ரன் ஆகும். திரும்ப எப்போ வேணுமோ இந்த ஹார்ட் டிரைவில் இருக்கிற ஃபைல்ஸை நம்ம மொபைல் ஆர் கம்ப்யூட்டருக்கு அகெயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவும் முடியும். அது மட்டும் இல்ல, இதுல 3 இயர்ஸ்க்கு டேட்டா ரிகவரி சர்வீஸ் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம பேக்கப் பண்ணி வச்ச ஃபைல் ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா கூட திரும்ப ரிகவர் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். சோ ஃபுல் வீடியோவை பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் அமேசான்ல இருந்து தான் பை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பாக்ஸை ஓபன் பண்ணதுமே நமக்கு ஹார்ட் டிரைவும் கூட 3.2 டேட்டா டிரான்ஸ்ஃபர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ட் டிரைவ் வந்து மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகும். ஆனா மொபைலுக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்க எக்ஸ்ட்ராவா OTG கேபிள் மட்டும் பை பண்ணிக்கணும். இந்த ஹார்ட் டிரைவோட டிரைவ் RPM வந்து 5400. ஸோ நமக்கு டீசென்டான டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் டிரைவுக்கு பேக் சைட்ல நமக்கு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ் மேல டேட்டா ரிகவரி சர்வீஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் தேவைப்பட்ட இந்த ஹார்ட் டிரைவ் கேஸை பை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹார்ட் டிரைவ் கீழே விழுந்தாலும் டேட்டா லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ சேஃபா வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேஸை பை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரைவ் கூட கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு கேபிளை வந்து பிசில கனெக்ட் பண்ணிடுங்க. பிசில கனெக்ட் பண்ணதுமே இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் டிரைவ்னு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 931 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே 1 TB ஹார்ட் டிரைவ் பை பண்ணா நமக்கு ஃபுல்லா 1 TB ஸ்பேஸ் வந்து கிடைக்காது, கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். இந்த எக்ஸ்பென்ஷன் டிரைவை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா வாரண்டி, அப்புறம் ஸ்டார்ட் பண்றதுக்கான பேசிக் PDF எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை பண்றதுக்கு இந்த ஸ்டார்ட் ஹியர்ங்கிற EXE ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி ப்ரௌசர்ல ஒரு வெப் பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து உங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்க இமெயில் அட்ரஸை டைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற எல்லா செக் பாக்ஸுக்கும் டிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து ஸ்கிப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எப்படி மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபைல்ஸை இந்த ஹார்ட் டிரைவ்ல பேக்கப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசில பார்க்கலாம். பிசில இருக்கிற ஃபைல்ஸை எப்படி இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹார்ட் டிரைவை பிசில இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பான்ஷன் டிரைவ்னு ஷோ ஆகும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இப்போ இதுல ஏற்கனவே சில சீகேட்டோட ஃபைல்ஸ் இருக்கு. இதை நான் வேற ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற இந்த வியூ டேபை கிளிக் பண்ணி இந்த ஹிடன் ஐட்டம்ஸ்ங்கிற செக் பாக்ஸுக்கு டிக் பண்ணுங்க. இப்போ இந்த டிரைவ்ல ஹிடன் ஆயிருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இப்போ இந்த எல்லா ஃபைல்ஸையுமே நான் செலக்ட் பண்ணி கட் பண்ணிட்டு இந்த சீகேட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ள பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பேக் வந்து மேல இருக்கிற இந்த ஹிடன் ஐட்டம்ஸ்ங்கிற செக் பாக்ஸுக்கு அன்டிக் பண்ணுங்க. இப்போ இந்த சீகேட் ஃபோல்டர் வந்து ஹைட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப் வந்து என்னோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக தான் நான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து பிசில இருக்கிற ஃபைல்ஸை நம்ம டிரைவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது வந்து ரொம்ப சிம்பிள். உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபைல்ஸை நீங்க காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிருங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கூட நீங்க அதுல ஃபைல்ஸை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து மொபைல்ல இருக்கிற ஃபைல்ஸை எப்படி இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கேபிளை பை பண்ணிருக்கேன். ஒன்னு மைக்ரோ USB போர்ட்டுக்கான கேபிள், இன்னொன்னு டைப் சிக்கான கேபிள். உங்க மொபைலுக்கு எந்த கேபிள் தேவைப்படுதோ அதை நீங்க பை பண்ணிக்கோங்க. இதோட பிரைஸ் வந்து 35 ரூபீஸ்க்கு தான் நான் நியர்பை ஸ்டோர்ல பை பண்ணிருக்கேன். ஆனா அமேசான்ல வந்து 100 ரூபீஸ்க்கு மேல ஆகும். இந்த 2 கேபிளையுமே சேர்த்து 2-in-1 கேபிளா அமேசான்ல சேல் பண்றாங்க. அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், தேவைப்பட்ட பை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்க ஹார்ட் டிரைவோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் கேபிள்ல இந்த OTG கேபிளை கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த OTG கேபிள்ல உங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணுங்க. இந்த மொபைல்ல டைப் சி போர்ட் இருக்கிறதுனால நான் வந்து டைப் சி OTG கேபிளை கனெக்ட் பண்ணிருக்கேன். அடுத்து உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல OTGன்னு சர்ச் பண்ணீங்கன்னா OTG கனெக்ஷன் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இந்த OTG கனெக்ஷன் ஆப்ஷனை ஆன் பண்ணுங்க. அடுத்து ஃபைல் மேனேஜர் வந்து ஓபன் ஆகும். அதுல நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம டிரைவ்ல போட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்க்க முடியும். மொபைல்ல கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சில ஃபோல்டர்ஸ் வந்து அதுவாவே கிரியேட் ஆயிடும். இதுல பாருங்க, நம்ம ஏற்கனவே பிசில காப்பி பண்ணி வச்ச YT360 ஃபோல்டர் வந்து இங்க காட்டுது. இப்போ மொபைல்ல இருக்கிற ஃபைல்ஸை எப்படி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு நான் காட்டுறேன். அதை பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபைல் மேனேஜரை ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஃபைல்ஸை டிரைவ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. போட்டோஸ், வீடியோஸ், எந்த ஃபைல்ஸை வேணும்னாலும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற 3 டாட் ஐகானை கிளிக்
பண்ணி காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்க எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இப்போ மொபைல்ல இருக்கிற டேட்டாவை சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ல பேக்கப் பண்ணியாச்சு. அடுத்து 3 இயர் டேட்டா ரிகவரி சர்வீஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்றேன். அதாவது நம்ம ஹார்ட் டிரைவ்ல இருக்கிற டேட்டா வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா அது எப்படி நம்ம ரிகவர் பண்றதுன்னு இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிரைவோட வாரண்டியை செக் பண்ணணும். அதை பண்றதுக்கு இந்த சீகேட் வாரண்டியோட பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல நான் ஏற்கனவே டிரைவோட சீரியல் நம்பர் காட்டினேன்ல, ஸோ அந்த சீரியல் நம்பரை இங்க நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க கிளிக் பண்ணி நம்ம கண்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற செக் வாரண்டிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ என்னோடதுல வந்து வாரண்டி வந்து 2027 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி ரிஸ்க் டேட்டா ரிகவரி சர்வீஸுமே வந்து April 4, 2027 வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த பீரியட்குள்ள நான் எப்போ வேணும்னாலும் டேட்டா ரிகவரிக்கு கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க டேட்டா ரிகவரி பண்ணணும்னாலும் இந்த டேட்டை கண்டிப்பா செக் பண்ணுங்க. இந்த டேட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நீங்க ரிகவரி பண்ண முடியாது. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப், நீங்க கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணணும். இந்த கான்டாக்ட் அஸ் பேஜோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இதுல சேட் பண்ணி நீங்க டேட்டா ரிகவரிக்காக ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கேஸ் ஐடி கொடுப்பாங்க. அடுத்து மூணாவது ஸ்டெப் வந்து அப்ரூவ் ஆகணும். ஸோ நீங்க கிளைம் பண்ண டேட்டா ரிகவரி சர்வீஸை அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா உங்க இமெயில் அட்ரஸுக்கு ஒரு ப்ரீபெய்ட் ஷிப்பிங் லேபிளை சென்ட் பண்ணுவாங்க. அந்த லேபிளை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நாலாவது ஸ்டெப் வந்து நீங்க ஹார்ட் டிரைவை ஷிப் பண்ணணும். அதாவது நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவை ஒரு பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ணிட்டு ஏற்கனவே பிரிண்ட் அவுட் எடுத்த அந்த ஷிப்பிங் லேபிளை அதுல ஸ்டிக் பண்ணி கொரியர் பண்ணிடுங்க. அந்த லேபிள்லயே அவங்களோட அட்ரஸ் இருக்கும், நீங்க கொரியர் பண்ணிடுங்க. அடுத்த அஞ்சாவது ஸ்டெப் வந்து நீங்க எப்ப வேணும்னாலும் உங்களோட டேட்டா ரிகவரி ஸ்டேட்டஸை ஆன்லைன்லயே ட்ராக் பண்ணிக்க முடியும். அதை பண்றதுக்கு இந்த பேஜை நீங்க ஓபன் பண்ணணும். இந்த பேஜோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ்ல நீங்க ஏற்கனவே கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணி கிடைச்ச கேஸ் ஐடி என்டர் பண்ணிட்டு அடுத்து இந்த பாக்ஸ்ல இமெயில் அட்ரஸை டைப் பண்ணி இந்த ட்ராக் மை ரிகவரிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டேட்டா ரிகவரி இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த ஆறாவது ஸ்டெப் என்னன்னா சீகேட் டீம் உங்க டேட்டாவை ரிகவர் பண்றதுக்கு 30 டேஸ் டைம் எடுத்துக்குவாங்க. 30 பிசினஸ் டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அடுத்து ஏழாவது ஸ்டெப் வந்து ரிசல்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ரிகவர் பண்ணி கிடைச்ச உங்க டேட்டாவை எடுத்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்ல காப்பி பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ரிசல்ட் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா இருந்தா, அதாவது உங்க ஹார்ட் டிரைவ்ல இருக்கிற டேட்டாவை அவங்களால ரிகவர் பண்ண முடியாம போச்சுன்னா ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒன்னு டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி மேனர்ல செக்யூரா உங்க ஹார்ட் டிரைவை அவங்களே டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இமெயில் மூலமா அந்த ஹார்ட் டிரைவ் வேணும்னு கேட்டீங்கன்னா உங்க அட்ரஸுக்கு அந்த ஃபெயிலியரான ஹார்ட் டிரைவை சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா 100% நம்ம டேட்டா ரிகவரி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. இதுல 100% கேரண்டி வந்து கொடுக்கல. ஒன்னு சக்சஸ்ஃபுல் ஆகலாம், இல்ல ஃபெயிலியரும் ஆகலாம். அப்படி 100% கேரண்டியா உங்க டேட்டா ரிகவரி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிளவுட் சப்போர்ட் பண்ற எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ஸ் தான் பை பண்ணணும். அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து வர்த்தியா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வர்த்தி தான். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் வேற எந்த ப்ராடக்ட்டும் 3 இயர் டேட்டா ரிகவரி சர்வீஸ் கொடுக்கறது இல்ல. இதுல மட்டும் தான் கொடுக்கறாங்க. ஸோ இதோட பிரைஸுக்கு இதுல கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா வர்த்தா தான் இருக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.